இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சேவின் இளைய மகன் யோஷிதா ராஜபக்சே ஊழல் புகாரில் கைதாகியுள்ளார். சட்டவிரோதமாக சொத்து வாங்கியதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர். 2015ஆம் ஆண்டுக்கு முன் தனது தந்தை அதிபராக இருந்தபோது முறைகேடு செய்து அச்சொத்தை வாங்கியதாக யோஷிதா விசாரிக்கப்படுகிறார். புதிய அதிபராக அனுராக் குமாரா திசநாயக் நவம்பரில் பொறுப்பேற்றதில் இருந்தே பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் ராஜபக்சே குடும்பம் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மஹிந்தா ராஜபக்சேவின் மூத்த மகன் நமல் ராஜபக்சே கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றார். அவரின் படுதோல்விக்கு அவரின் தந்தை மற்றும் பெரியப்பா கோத்தாபயே ராஜபக்சே ஆட்சியின் போது மலிந்து கிடந்த ஊழல்கள் காரணங்களாக கூறப்பட்டன. இந்நிலையில் வெளியில் அதிகம் அறியப்படாதவராக இருந்த யோஷிதா ராஜபக்சே இப்போது கைதாகியுள்ளார். முன்னதாக வெடித்த மக்கள் புரட்சியால் ராஜபக்சேவின் மொத்த குடும்பமும் நாட்டை விட்டு தப்பியோடியது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.